தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பெண் பாவம் இல்ல, ஆண் பாவம் அதை விட பொல்லாதது. இதை நிரூபிக்கிற மாதிரி தான் கேரளா பேஸ் பண்ண ஒரு விஷயம் இப்ப இந்தியா லெவல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். அப்ப இதோட வீரியம் வேறவா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்தியா முழுக்க பெருசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேற யாரை பத்தியும் சொல்லலைங்க, கேரளா தீபக் இருக்கார்ல, அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சின்ன ஃப்ளாஷ்பேக் முதல்ல கொடுத்துட்றேன், அப்போதான் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். கேரளாவை சேர்ந்த 42 வயதான தீபக் அப்படின்ற ஒரு குடும்பஸ்தர். இவர் தான் அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு ஏர்னிங் மெம்பர். இவர் சம்பாத்தியத்தை வச்சு தான் அந்த குடும்பமே பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இவர் கேரளாவோட கோழிக்கோடு இருக்குல்ல, இதை தான் பூர்வீகமாக கொண்டவர். அவர் ஒரு டெக்ஸ்டைல் ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த வேலை நிமித்தம் காரணமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்த அரசு பேருந்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அதே பஸ்ஸில் ஷிம்ஜிதா அப்படின்ற ஒரு பொண்ணு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்போ கடந்த 16ஆம் தேதி நடக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, இது போல இவர் கொஞ்சம் நல்ல ஆள் கிடையாது, இவர் பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிற ஆளு, அதனால் நாம இதை கேப்சர் பண்ணி இந்த வீடியோ வெளியிட்டுருவோம், அப்போ நிறைய பேர் அவேர் ஆவாங்க, நமக்கும் கொஞ்சம் ஃபேம் கிடைக்கும்னு அந்த பொண்ணு நினச்சதா என்னவோ தெரியல. அங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்ற விஷயம் துளி கூட அந்த தீபக் இருக்கார்ல அவருக்கு தெரியவே இல்லை. அவர் பாட்டுன்னு அங்கே நின்றுட்டு இருக்காப்புல. ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வெளியே வந்துச்சா, இதனால் ஏற்பட்ட அவமானம் இருக்குல்ல, அது தாங்க முடியாமல் தீபக் தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிட்டாருங்க. வீட்லேயே அவரோட உயிர் போயிடுச்சு. எப்போ கடந்த 18ஆம் தேதி அந்த மனுஷனோட உயிர் பிரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடியா போய் பார்த்தா பிரைவேட்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீடியோ தூக்கிட்டாங்க உள்ள இருந்து. எவ்வளோ எதிர்ப்புகள் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சுதா, தீபக்கோட ஃபேமிலி இருக்குல்ல உடஞ்சிட்டாங்க, பயங்கரமா உடஞ்சிட்டாங்க. தீபக்கோட அம்மா ஒரு பக்கம், தீபக்கோட அப்பா ஒரு பக்கம்னு அந்த குடும்பம் அழுகிறத பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுங்க எல்லாருக்குமே. அவங்க பையனோட அந்த பிணம் இருக்குல்ல, அதாவது இவ்வளோ நாளாக ஆசாசியாக பையன் சொன்னவங்க அந்த பிணத்தை கீழே போட்டுட்டு கதறி கதறி அடறாங்க. யார், அப்பா அம்மா, அந்த குடும்பம் ஒட்டு மொத்தமாக கதறி கதறி அடறாங்க. அதுவும் அவங்க சொன்ன விஷயங்களாக இருக்கு பாருங்க கதறினபடியே. என் பையன் அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது, இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் மார்க் கூட என் பையன் மேலே கிடையாது, யாருமே அது போல குறைய சொன்னதில்லை. அப்பேற்பட்ட பையனை போய்ட்டு அந்த பொண்ணு இப்படிலாம் தப்பாக சித்தரிச்சு என் பையன் உயிரை எடுத்திருக்கா. அந்த பொண்ணு தான் இந்த விஷயத்தில் பொறுப்பேற்கணும், வேற யாரும் கிடையாது. அந்த பொண்ணு தான் என் பையன் உயிர் போனது காரணம்னு அவங்க கதறி அழுதபடியே பேசினாங்க. ஊடகங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, எந்த ஒரு பேரண்ட்டும் தான் பெத்த குழந்தைங்களை இப்படி பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க. அதாவது பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும் போது அவங்க பெத்த குழந்தைங்க இறக்கிறது இருக்குல்ல, அந்த நிலைமை வரவே கூடாது. அந்த நிலைமை இப்போ எங்களுக்கு வந்திருக்கு அந்த ஒரு பொண்ணால். அந்த பொண்ணு கண்டிப்பாக கைது பண்ணப்படணுங்க. அந்த பொண்ணு ஏதோ தலைமுறைவாதெல்லாம் நியூஸில் போடுறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் அந்த பொண்ணு தப்ப விடக்கூடாது. அந்த பொண்ணை போலீஸார் அரெஸ்ட் பண்ணி தீரணும். அப்படி அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா மட்டும்தான் அந்த பொண்ணு என்னத்தை பண்ணுச்சு அப்படின்ற உண்மை வெளியே வரும். இல்லைன்னா என் பையன் மேலே விழுந்திருக்க பிளாக் மார்க் இருக்குல்ல, அது அப்படிதான் இருக்கும். நாங்கள் அதை இருக்க விட மாட்டோம். அந்த பொண்ணை கைது பண்ணி விசாரிங்க அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் கதறி அழ ஆரம்பிச்சாங்க. கதறி அழுதுட்டு இருந்த அவங்க ஒரு கட்டத்தில் போலீஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட்டை ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இல்லை முதல்ல தீபக்கோட அப்பா இருக்கார்ல, அவரை போயிட்டு போலீஸை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்புல. இது போல் அந்த ஷிம்ஜிதா, அந்த பொண்ணு பேர், அந்த ஷிம்ஜிதா தான் என் பையன் சாவுக்கு காரணம். என் பையன் இந்த முடிவெடுக்க தூண்டுறதே அந்த பொண்ணோட பொய்யான குற்றச்சாட்டு தான். அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் சார் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட். இன்னொரு பக்கம் தீபக்கோட அம்மா இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிட்டி கமிஷனர், போலீஸ் கமிஷனர் அவர்கிட்ட போயிட்டு முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்டயே போயிட்டாங்க, கலெக்டர்கிட்ட போயிட்டு முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, அந்த பொண்ணு தப்பாக ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தினா இந்த சொசைட்டி அதை நம்பி என் பையனை திட்டி இருக்குங்க. சொசைட்டியை விடுங்க, அது திருத்த முடியாது. ஆனால் அந்த பொண்ணு பண்ண தப்பால் தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என் பையன் உயிர் போயிருக்கு, அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிங்க அப்படின்னு இங்கே அவங்க போயிட்டு புகாரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, இந்த கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ் போலீஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, வழக்கு எடுத்துக்கிட்டாங்க, இதை விசாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, இதுதான் இந்த விவகாரத்தில் இப்போ நடந்திருக்க பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். போலீஸ் சில ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார்கிட்ட இருந்து, தீபக்கோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட இருந்து, அப்புறம் அந்த சம்பவம் நடந்த பஸ் இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு வீடியோ எடுத்த பஸ், அந்த பஸ்ல அந்த நேரத்தில் பயணிச்சவங்கள யார் யார், எவ்வளோ பேரோட விவரங்கள் கிடைச்சிருக்கு, அத்தனை பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த பஸ்ஸோட நடத்துனர் அப்புறம் ஓட்டுநர் இருக்காங்களே அந்த ஸ்டாஃபு, அவங்ககிட்டே விசாரிச்சிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியாச்சு. இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டை வாங்கின கையோடு இந்த ஷிம்ஜிதா இருக்காங்களே இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போய் பார்த்தப்ப ஷிம்ஜிதா அங்கே இல்லை.
அந்த பொண்ணு தலைமறைவா என்னெல்லாம் இப்போ வரைக்கும் போலீஸார் தெளிவாக சொல்லலை. ஆனால் நாம ஒரு முடிவுக்கு வர வேணாம். ஷிம்ஜிதா அங்கே இல்லை. ஆனால் அந்த வீடு முழுக்க போலீஸார் தேடி இருக்காங்க ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு. அந்த டைமில் ஒரு செல்ஃபோன் மட்டும் கிடச்சிருக்குங்க, அந்த பொண்ணோட செல்ஃபோனு. அந்த செல்ஃபோனை அவங்க கஸ்டடியில் எடுத்துட்டாங்க. யாரும் போலீஸார் எடுத்துட்டாங்க. இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடியோ வெளியாச்சுல, இது எதனா எடிட் பண்ணப்பட்ட வீடியோவா, இல்லை மேனிப்புலேட் பண்ணப்பட்ட வீடியோவா, இல்லை எதனா ஒரு டூலை வச்சு ஏஐ இது மாதிரி டூலை வச்சு அவங்க ஏதாவது அதில் மாற்றிருக்காங்களா, இது போல் பல விஷயங்களை எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. இதுக்காக தான் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மேபி அந்த வீட்டில் அந்த பொண்ணு இருந்திருந்தா கூட என்ன பண்ணியிருக்க முடியும், கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்க முடியும், ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியிருக்க முடியும், அவ்வளோதான். பிரைமா ஃபேஸ் இல்லாமல் அரெஸ்ட்ன்றதை உடனடியாக எடுத்துட முடியாதுல, மக்களோட அழுத்தத்தை ஒரே காரணமாக சொல்லி மட்டும். ஆனால் அந்த பொண்ணு அந்த வீட்டில் இல்லைன்றதான் அடுத்த கட்ட பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆகிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் இந்த வழக்கு சார்ந்து வந்திருக்கலாம். அந்த பொண்ணு அரெஸ்ட் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் காதுகள் வந்து விழுந்திருக்கலாம். ஓகே, இதில் இந்த SHRC, அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இவங்க காக்னிசன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டவங்க நார்த் ஜோன் டிஐஜி இருக்கார்ல, அவருக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா, விசாரணை நீங்கள் தீவிரப்படுத்துங்க அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இந்த அளவுக்கு இவங்க ப்ரெஷர் கொடுத்துருக்கிறது தான் நாம எதிர்பார்த்தோம். அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு உள்ளபடி ஒரு விஷயம் புரியல மக்களே. நாம பேருந்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது யாராவது நம்ம கிட்ட இது போல மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா, நாம சிரிச்சுக்கிட்டு அங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டா இருப்போம். கோபம் தலைக்கு வர ஒன்று கை வச்சிருவோம், அப்படி இல்லைன்னா அங்கே வண்டியை இயக்கிட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வண்டியை திருப்பி விட்டுருவோம். அங்கே போய்ட்டு ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்ட ரீதியாக எல்லாத்தையும் அணுகுவோம். அதை விட்டு வீடியோ எடுக்கிறது, இப்படி தான் ஒரு தப்பாக தான் பண்ணுறாரு அவரை ஜட்ஜ் பண்ணி வீடியோ எடுத்துடுறது, அந்த வீடியோ வெளியிட்ட பிற்பாடு அந்த ஆள் இப்படி தான் பண்ணியிருக்கா அப்படின்னு மக்களை அவரை ஜட்ஜ் பண்ணுறது, அவர் என்ன ஏது என்ன பண்ணுறாருன்னு எதுவுமே தெரியாமல் ஜட்ஜ் பண்ணுறது. எங்க தப்பே பண்ணியிருந்தாலும் ஜட்ஜ் பண்ண நம்ம யாரு, அந்த தப்பு தான் சொல்லி நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை விசாரிக்கும் போது தான் உண்மை என்னன்னு வெளியே வரும். விசாரணைக்கு உட்படுத்தாமல் ஒரு மனுஷனை கொண்டு போட்டிருக்காங்கன்னா இந்த சொசைட்டி என்ன சொல்றது தெரியல. எல்லாருக்கும் அந்த பொண்ணு மேலே கோவம் வரும். எனக்கு கர்ம மூச்சு அந்த சொசைட்டி பண்ணிச்சு போகிறேன் கமெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக அந்த மனுஷனை சார்ந்து அதுதான் கொலை பண்ணி போட்டிருக்க அவர். ஆக்சுவலாக இந்த பொண்ணு பண்ணது அன்வான்டான விஷயம் தெளிவாக தெரியுதா. ஏன்னா இது போல மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரியாக்ஷனை முதல்ல சொன்ன 2 வகையில் பண்ணியிருக்கணும். அப்படி ரெண்டுமே பண்ணாமல் வீடியோ எடுத்து வெளியிடுது அப்படின்னா, அதுவும் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்கிறேன், அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அந்த வீடியோ எடுக்கிறப்ப அவங்க அவர் டச் பண்ணணுன்றதுக்காகவே அதுக்கேற்ற மாதிரி நிற்கிற மாதிரி தாங்க இருக்கும் லிட்டரலாக அந்த வீடியோவில். இந்த அளவுக்கு அவங்களே எல்லாத்தையும் அங்கே ஸ்டேஜ் பண்ணிட்டு கடைசியில் நான் பாட்டு சிவனன் போயிட்டு இருந்த பஸ்ஸில் இவர் தேடி வந்து இது போல் பண்ணுறாரு மோசமான நபர் அப்படின்ட்டு வீடியோ வெளியிட்டா இல்லை யார் மேலே ப்ளேம் வந்து விடும். இப்போ அந்த பொண்ணு போல அதிகமாக யாரும் ப்ளேம் பண்ண வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது காரணம் ஏற்கனவே ஒருத்தரை திட்டி தீர்த்து ஊர் போயாச்சு. அடுத்து இந்த பொண்ணோட சேஃப்டி சார்ந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு செஞ்ச வேலையை நினைக்கிறப்ப தான் கோவம் பயங்கரமாக வருது. பட் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் தான் இது. முதல்ல பண்ண தப்ப திரும்ப திரும்ப பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் அசிங்கமாக திட்ட ஆரம்பிக்கிறீங்க. அந்த சோஷியல் மீடியாவில் வந்துச்சு பார்த்தீங்களா, முகம் பெருசாக தெரியாதுன்ற விஷயம் இருக்கா, ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி என்ன திட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்களா. போகிற வரவெல்லாம் வீட்டில் சோத்தில் ஒப்புனா கூட அந்த கிரியேட்டர் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அது போல தான் வீடியோ போஸ்ட் யார் போட்டாலும் அந்த அர்ச்சனை மாடம் அப்படி ஊந்துக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இந்த பொண்ணு சார்ந்து இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதான் அந்த பொண்ணு உஷாரா ப்ரைவேட்டில் போட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை. ஒருவேளை போலீஸ் மட்டும் இவங்க ஃபேக் அலிகேஷனை முன் வச்சாங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்ற பட்சத்தில் 3 செக்ஷன்ஸ் அவங்க மேலே பாயுங்க, வழக்குகள் பதிவு பண்ணப்படும் ஷிம்ஜிதா மேலே. அதில் முதல்ல ஃபால்ஸ் அக்யூசேஷன், இவர் இதை பண்ணார் அப்படின்னு போய் குற்றச்சாட்டு சுமத்துறாங்களே, அது எதுக்கு அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படலாம். நிரூபிக்கப்பட்டுச்சு நான் சொல்கிறேன். 2வது, இவரோட ரெப்புடேஷன் டேமேஜ் பண்ணுற மாதிரி அவங்க இந்த வீடியோ வெளியிட்டாங்களா, இது கூடவே டிஃபேம் பண்ணியிருக்காங்க, அவர் அவதூறு பரப்புறாங்கன்ற விஷயம் ஒரு வேளை விசாரணை மூலமாக உண்மையாகுதுன்ற பட்சத்தில் அதிகபட்சம் 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் ஃபைனும் விதிக்கப்படலாம். இதை தாண்டி இந்த தீபக் இந்த விபரீத முடிவெடுக்க இவங்க தான் தூண்டினாங்கன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் அதிகபட்சமாக 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கலாம், அபராதமாக விதிக்கப்படலாம். இது 3மே அந்த பொண்ணு மேலே சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டு நிறுவனமானா இந்த விஷயம் நடக்கும். போகிற போக்க பார்த்தா பேருந்துகள்லையும் சரி ரயில்கள்லையும் சரி ஆம்பளை பசங்க இப்படி தான் போன போல இருக்கு. அதாவது ட்ரெஸ்ஸில் இங்கே ஜிப்பு வரும், அங்கே காலர் வரும், இங்கே பட்டன் வரும், இதெல்லாம் தாண்டி எங்கெங்கே கேமராஸ் வரும். ஏன்னா எப்போ என் மேலே ஃபேக் அலிகேஷனை முன் வைப்பேன்னு தெரியாது. நான் அதனால என் உடம்பு சுற்றி கேமரா வச்சுக்கிறேனே, நாளை பெண்ணை யாராவது அங்கே அப்படி நடந்து போகும்போது ஏமா பார்த்து போமா அப்படின்னு சொன்னாலே என் மேலே அலிகேஷனை முன் வச்சிருவாங்க. இதே போல் பாலியல் சென்டரில் ஈடுபட்டான்னு சொல்லிடுவாங்க. இதுலேருந்து நான் தப்பிக்க இந்த கேமராஸ் தான் எனக்கு ஒரே வழின்னு இது போல் ட்ரெஸ்ஸை யாருன்னா தேடி போனாலும் ஆச்சரியப்படுத்திக்கலங்க. ஆம்பளை பசங்க இதுக்கப்புறம் உடம்பு சுற்றி கேமரா வச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ப்ரோ, நீ ஆம்பளைன்றதுனாலே ஆண் இனத்துக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு யாரும் நினைக்காதீங்க. பெண்களுக்கு எந்த இஷ்யூனால முதல்ல குரல் கொடுக்குது யார் நினைக்கிறீங்க? ஆண்கள் தான். ஆனால் ஆண்களுக்கு இஷ்யூன்னு இருக்கப்ப அது நடக்குதா? அந்த ஒரு மன ஆதங்கம் தான் இந்த அளவுக்கு கொட்ட வேண்டியதாக இருக்குது. அப்படி அந்த ஒரு ட்ரெஸ் இல்லையா, இதுமாதிரி ட்ரெஸ்ஸை பார்த்து தேடி பிடிச்சிட்டு போன போல இருக்குது.
யாரும் கிட்ட வந்துடாதீங்கம்மா. நீங்கள் சும்மா போகிறப்ப கிட்ட வந்தால் கூட யாராவது வீடியோ எடுத்து போட்டாலும் எங்களை தான் எல்லாரும் திட்டுவாங்க போல இருக்கு. நாங்கள் உயிர் விட்டு உட்காந்துருக்கணும், எங்களுக்கு அந்த பிரச்சனை. முள்ள போட்டுக்கிறேன், யாரும் கிட்ட வராமல் இருங்க. இந்த ஒரு விஷயத்தை ரிசம்பிள் பண்ணியும் இது போல கிரியேஷனை பல பேரும் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த ஆண் பாவம்ன்ற விஷயத்தை தூக்கி பிடிக்கிறவங்க இருக்காங்களே, அது போல ஆட்கள் தான். இது இல்லாமல் அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம், கேரளாவில் இதுக்கப்புறம் பஸ்ஸில் யாராவது போகிறார் அப்படின்னா, அந்த ஆம்பளை பசங்களை சொல்கிறேன், ஆம்பளை அங்கிள்ஸே சொல்கிறேன், அவங்க போகிறாங்க அப்படின்னா அட்டைப்பட்டி இருக்குல்ல, அது உடம்பு முழுக்க சுற்றிட்டு தான் போன போல இருக்கு. இது கற்பனையாக நினைக்காதீங்க. சில பேர் ட்ரையும் பண்ணி பார்த்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. எந்த பிரச்சனையாக எடுத்தாலும் உமன் கார்டை நிறைய பேரும் பிளேஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் பெண் எப்படி என்கிட்ட இதெல்லாம் முடியும் அது இதுன்னு சொல்லிட்டு பெண்மையை ஆண்களும் எப்பவுமே உயர்த்தி தான் பார்க்குது. சில ஆம்பளை சபல புச்ச நாய்ங்க பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவனெல்லாம் மன்னிக்க கூடாது. அவன் சார்ந்து என்னென்ன பண்ணுமோ அதில் கொதிச்செடுத்து ஆண்கள் தான் முதல்ல இருப்பாங்க. ஆனால் அந்த விமன் கார்டு எல்லா இடத்துலையும் பிளேஸ் ஆனால் ஒத்துக்கிறாங்க. ஆனால் மென் கார்டு இருக்குல்ல, அதை வெளியே அப்படி எடுத்தாலே நீலாம் ஆம்பளையா, எதுக்கு எத்தாலும் இப்படிலாம் சொல்கிற, மென் கார்டு எடுக்கிற அப்படின்றவாங்க லிட்டரலா. இதுதான் புரியல. அசிங்கம் ரெண்டு தரப்புக்கும் ஒன்று தானே, ரெண்டு பாலினத்துக்கும். ஆனால் ஒரு பாலினத்துக்கு ஏற்பட்டால் மட்டும் தான் அசிங்கம், இன்னொரு பாலினத்துக்கு ஏற்பட்டால் அசிங்கங்களை தொச்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மன ரீதியாக ஏற்படுற காயம் இருக்குல்ல, அது ஆடுறது தான் வாழ்நாள் முழுக்க முடியாத காரியம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், உயிர் இருந்தால் தானே கற்பிக்க மரியாதை. இதில் யாரும் உடன்படாமலாம் இல்லைடா, உண்மை தானே அது. எல்லா பாலினத்துக்கும் ஒரு உயிர் தானே, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.